Hi hello friends, welcome to Athalya Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த டிசைன் வந்து நான் ஏற்கனவே போட்டுட்டேன். எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றேன். இது வந்து பிகினர்ஸ்க்காக எக்ஸ்பிளைன் பண்றேன். பிகினர்ஸ்க்குலாம் வந்து இப்ப பார்த்ததும் ஒரு ஸ்டிட்ச் என்னென்ன ஸ்டிட்ச் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். இருந்தாலும் அதை எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது, எப்படி ஸ்டிட்ச் பண்ணிருப்பாங்க, எப்படி இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, எப்படி முடிச்சிருப்பாங்க அப்படினு வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாக்கும்போது உங்களுக்கு அந்த டவுட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 3 லைன் செயின் ஸ்டிட்ச் போட்டிருக்கேன் பாருங்க. செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு அடுத்தது டியூப் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நம்ம எப்பயுமே வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது இங்கே ரொம்ப கேப் ஒட்டி வந்து ஸ்டிட்ச் பண்ணாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்டிட்ச் போடுற அளவுக்கு கேப் விட்டுட்டு வந்து ஸ்டிட்ச் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ஒரு ஸ்டிட்ச் போகிற அளவுக்கு கேப் இருக்கணும். அந்த மாதிரி இருந்து போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து, அதாவது ஸ்டிட்ச் பண்ண வாட்டியும் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்டோன் செயின், அடுத்தது சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அடுத்தது திரும்ப வந்து டியூப் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு அடுத்தது இந்த வீட் பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, வீட் பீடு வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் வந்து ஒரு சுகர் பீடு, அப்புறம் ஒரு வீட் பீடு கொடுத்துட்டு இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஸ்டிச்சை வந்து நடுவில் கொண்டு வந்து நம்ம போன ப்ளவுஸில் வந்து இப்படி ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன், மேலே ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன். இது வந்து நம்ம ஜரியில் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்படி வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னமும் இதை பக்கமாக கொண்டு வரணுன்னா நீங்கள் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிக்ஸாக் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், இதே நான் தனித்தனியாக போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ பிகினர்ஸ் இந்த டிசைன் போடணுன்னா நீங்கள் இப்படி இது மாதிரி நான் வந்து ஸ்லீவில் வந்து நான் ஒட்டி போட்டிருப்பேன். அது வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் போட்டேன். சரி, இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டால் லுக் நல்லாயிருக்கணும். அப்புறம் ஸ்லீவ் ரெண்டும் நெருக்கமாக போட்டிருப்பேன். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஆரம்பித்து இங்கே கொண்டு வந்து முடித்து எண்ணாட் போட்டுக்கிட்டேன். திரும்ப அதே மாதிரி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த நடுவில் வந்து திலகம் ஷேப்பில் கோல்டன் கலர் ஸ்டோனு, இந்த கட் ஸ்டோன்லேயே இந்த கோல்டன் கலரில் இருக்கும் பாருங்கள். இது பார்க்க வந்து லுக் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பேர்ல் பீடு, ஒரு சுகர் பீடு வச்சு அதுக்கு தனியாக வந்து எண்ணாட் போட்டிருக்கேன். இப்படி நீங்கள் அதிகமாக வந்து சின்ன சின்ன இடத்துல எண்ணாட் போட்டு முடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மல் த்ரெட்டோட நீங்கள் A1 த்ரெட் வந்து யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது, அதாவது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுங்கள். A1ல் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜரி த்ரெட்டில் நம்மளுக்கு சீக்கிரம் எண்ணாட் வந்து போட்டுடலாம். சின்னதாகவும் போடலாம். நம்மளுக்கு வெளியில் வந்து அந்த லூப் வந்து நீட்டிகிட்டு இருக்காத மாதிரி சின்னதாகவும் வந்து போடலாம். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் வந்து சீக்கிரம் கொஞ்சம் முடிகிற மாதிரி இருக்கும். அதிகமாக எண்ணாட்டும் நம்மளுக்கு போட்டால் நம்மளுக்கு சீக்கிரம் ஒர்க்கு முடியும். நீங்கள் நூலில் போடும் போது பிகினர்ஸு சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜரியில் போட்டு பாருங்கள். இங்கே அங்கங்கே நீங்கள் எண்ணாட் நிறைய போடுறதா இருந்தால் ஜரியில் போட்டு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நடுவில் வந்து நான் இந்த 3mm ஸ்டோன் இருக்கு இல்லையா, கிளிப் ஸ்டோனு, அதை வந்து ஒட்டியிருக்கேன் இந்த கேப்பில். அதே மாதிரி புட்டாஸ் வந்து இங்கே என்ன போட்டிருக்கேன்னா அதே தான், சேம் அதே புட்டாஸ் வந்து போட்டிருக்கேன். புட்டாஸ் வந்து நீங்கள் போடும்போது ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த பக்கம் எப்படி போடுறீங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் போடும்போது உங்களுக்கு லுக் வைஸ் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இதே தான் ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் சின்ன புட்டாஸாக இருந்தால் ஒரு 2 புட்டாஸ் மட்டும் கொடுக்கலாம். இங்கே வந்து நம்மளுக்கு மறைச்சிரும், தெரியாது. மேலேருந்து ஒரு 2 புட்டாஸ் மட்டும் கொடுக்கலாம். இப்போ சிங்கிள் பீடாக இருந்தால் நிறையா கொடுத்துடலாம். அதே மாதிரி பெரிய புட்டாஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஸ்டிச்சு இந்த அளவுக்கு வந்துடுமா, உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். அதனால் இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து கொடுக்கும் போது பெரிய புட்டாஸாக இருந்தால் ஃப்ரண்ட் சைடு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம், கொடுக்க வேண்டாம். பேக் சைடு மட்டும் கொடுக்கலாம். இது சின்ன புட்டாஸ்னால நான் வந்து 2 மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்லீவ் டிசைன் காமிக்கிறேன். இதுதான் வந்து ஸ்லீவ் டிசைனு. ஸ்லீவ் டிசைனு நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து ஜரியில் போட்டுட்டு நெக் லைனில் வந்து நம்ம 4-5 லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு ஸ்லீவ் டிசைனும் வந்து நான் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் பேக் சைட் நெக்கில் வந்து நான் இதுக்கு வி ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு எண்ணாட் போட்டுட்டு திரும்ப இப்படி வந்து ஸ்டிச் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவில் வந்து கொஞ்சம் நெருக்கமாக வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே கன்யூஸாக இப்படி ஜிக்ஸாக் மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கன்யூஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்படி
மேலேயும் கீழேயும் நீங்கள் இப்படி கன்யூஸாக வந்து ஸ்டிச் போடும் போதும் இந்த மாதிரி லுக் வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு கேப் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு போகிறது வந்து நீங்கள் தனித்தனியாக வந்து எண்ணாட் போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்லீவில் வந்து நெக்கில் வந்து நான் என்ன டிசைன் வந்து போட்டிருக்கேனே அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் மட்டும் நெருக்கமாக இருக்குது ஸ்லீவுக்கு. புட்டாஸும் வந்து நம்மளுக்கு நெருக்கமாக போடும்போது, அதாவது நம்ம ஸ்லீவில் என்ன லைனில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே புட்டாஸே வந்து நம்மளுக்கு போடும்போது இன்னமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், புட்டாஸ் வந்து இதோட நெருக்கமாக போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொன்று ஸ்லீவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.